ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு ஸ்வீட் கோல்டன் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிச்சன் செட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் திங்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கார்ட்போர்டில் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி பாக்ஸில் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஊதுபத்தி பாக்ஸ், பெரிய பாக்ஸ் இது ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆஃபாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதையும் கட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வரும். நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் முதல்ல லைட்டாக கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த டோரை நல்லா மடக்கி விட்டுட்டு இப்போ வந்து அவுட் லைன் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கட் பண்ணியாச்சு, ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்குள்ளே வைக்கிறதுக்காக இந்த மாதிரி 3 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். எடுத்து கட் பண்ணி வச்சோம்னா அது வெளியே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கெல்லாமே இந்த மாதிரி ப்ரௌனும் சாண்டிலும் கலந்த கலரில் ஒரு கலர் பேப்பர் என்கிட்ட இருந்துச்சு, அதை தான் நம்ம ஒட்டிக்க போகிறோம். கொஞ்சம் நீட்டாக ஒட்டிக்கலாம். நம்ம போன வீடியோவில் வந்து ஹவன் பார்த்துருந்தோம், எலக்ட்ரானிக் திங்ஸ். இதுலேயும் ஒரு எலக்ட்ரானிக் திங்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஃப்ரிட்ஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்ட் எலக்ட்ரானிக் திங்ஸ் 2. இதே மாதிரி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பண்ண போகிறோம் நம்ம கிச்சன் செட்டை. இப்போ நம்ம இது கலரை நீட்டாக ஒட்டி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்க ஒட்டினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பீஸை வந்து நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். இதுக்கெல்லாமே நான் நார்மல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபெவிகால். நம்ம பார்பி டால் வீடியோ செஞ்சுட்டு அதில் ஒட்டும் போது ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் இன்னைக்கு போடுற வீடியோ வந்து இந்த மாதிரி ஹவுஸ்க்கான வீடியோவாக தான் இருக்கும். ஒரு 4-5 வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். ஒரு அழகான பார்பி டால் வீடியோ நம்ம சேனலில் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா ஒட்டிக்கலாம். கம் போட்டு தான் ஒட்டிக்க போகிறேன். இதே நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுச்சு எனக்கு. இப்போ கம் போட்டு நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிக்க போகிறோம். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இந்த டோருக்கு வந்து நான் OHP ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சைஸில் OHP ஷீட் கட் பண்ணிக்கி இதில் வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதை ஒட்டி முடிச்சாச்சு. இன்னொன்று பண்ணது கொஞ்சம் காயிட்டுன்னு சொல்லி ஓரமாக வச்சுருக்கேன். இதுக்கு அது காயத்துக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் திங்ஸ் ரெடி பண்ணிடுவோம். ஃபர்னிச்சர் திங்ஸ் கிடையாது, எலக்ட்ரானிக் திங்ஸ். ஃப்ரிட்ஜ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் PS சோப் எடுத்துருக்கேன். இது கட் பண்ணுறது ஈஸியாக, அதனால தான் கொஞ்சம் காஸ்ட்டாக கட்டியிருக்கேன். இதுக்கு மேலேயே வைக்கிறதுக்காக கொஞ்சம் PS சோப் டப்பாலே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள வச்சோம்னா ஃப்ரிட்ஜ் மாதிரி அழகாக இருந்துச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம செஞ்சு வச்சு இன்னொன்றையும் ஒட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது நான் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒட்டே தான் வச்சுருந்தோம். அது வந்து ஃப்ரீசர், கீழே இருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜ். நார்மலாக கூலிங்காக இருக்கிறது சூப்பராக இருந்துச்சு ஃப்ரிட்ஜு. இதுக்கு நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ ஒட்டி முடிச்சது கலரும் அழகாக இருக்குது பாருங்கள், ஒயிட் அண்ட் ப்ளூக்கு.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேஸ் வைக்கிற மாதிரிக்கும் கீழே அப்படியே கபோர்டு இருக்கிற மாதிரி தான் செட் பண்ண போகிறோம். அதுக்கு டவ் சோப் 2 டப்பாவும் இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இந்த ஆஃபாக கட் பண்ண பாக்ஸை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். 4 பீஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஒட்டிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒட்டி வச்சாச்சு. இதுக்கு வந்து நான் என்ன கலர் யூஸ் பண்ணுறேன்னா பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம கிச்சனில் கலர்ஃபுல்லாக பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா இதுக்கு OHP ஷீட் எடுத்துருக்கு. அது இந்த மாதிரி மடக்கி விட்டோம்னா க்ளோஸ் ஓப்பனுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி நான் மடக்கி வச்சுருக்கேன் ஓப்பன் டோருக்கு. அதுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பார்க்குறக்கு அழகாக முன்னாடி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பிங்க் கலர் பேப்பர் ஒட்ட போகிறேன். இந்த பக்கம் பார்டர் கொடுக்கல, இதுக்கு மேலே பிங்க் கலர் பேப்பர் ஒட்டிக்க போகிறேன். கம்மா அப்ளை பண்ணிக்கிட்டு இதே மாதிரி இந்த பக்கம் ஒட்டிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒட்டியாச்சு. லாஸ்ட்டு இதுக்கு ஹேண்டில்லாம் ரெடி பண்ணுறது காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வாஷ் பேஷன் தான் ரெடி பண்ண போகிறோம். வாஷ் பேஷனுக்கு இந்த மாதிரி 2 in 1 சாஃப்ட்னர் இருக்குள்ள அந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஓட்டை போட்டுக்கிட்டேன். இந்த ரெண்டையும் இது வந்து 3 ரோஸ் 3 தலை பாக்ஸு. இந்த ரெண்டுத்தையும் ஒட்டிக்க போகிறோம். நான் இதுக்கு வந்து நல்லா ஒட்டி முடிச்சக்கப்புறம் இதுக்கு வந்து எல்லோ கலர் பேப்பர் தான் ஒட்ட போகிறேன். ஒட்டி முடிச்சாச்சு பாருங்கள். நம்ம வாஷ் பேஷனில் கழுவி முடிச்சக்கப்புறம் பக்கத்தில் வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதுக்காக கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். கார்ட்போர்டில் வந்து ஃபுல்லாக கலர் பேப்பர் ஒட்டாமல் இந்த சைடில் மட்டும் ஓரத்தில் மட்டும் கலர் பேப்பர் ஒட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம ஓரம் மட்டும் தான் வெளி பக்கம் தெரியும், அதனால் இந்த மாதிரி நான் ஒட்டிச்சேன். இப்போ நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கு இப்போ இந்த 4 பீஸ் கட் பண்ணோம்னா அதுக்கு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா கம் ஃபுல்லாக அப்ளை ஆகிருக்கும். நம்ம ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ 4 ஒட்டிக்கிட்டேன். இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து 1 தான் கலர் பேப்பர் ஒட்டினேன். அப்புறம் 1 ரெடி பண்ணிவிட்டு இன்னொன்று அது கூட சேர்த்து ஒட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டும் போது கொஞ்சம் நீட்டாக தெரியும். இப்போ நம்ம 2 செஞ்சு முடிச்சிட்டோம். செஞ்சு முடிச்சக்கப்புறம் அதை ஒட்டிக்கலாம். வாஷ் பேஷன் ரெடி பண்ணோம்ல அதை வந்து நான் ஒட்டிக்கிட்டேன். அதுக்கு மேலே ஒட்டினக்கப்புறமேட்டு அதுக்கு நிற்கிற ஸ்டாண்டுக்காக தான் நம்ம இது ரெடி பண்ணோம். இது கம் அப்ளை பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் நிறைய நேரமே காய விடுவேன். இப்போ நம்ம ஒட்டை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா காயிடும். காயிற மட்டும் நம்ம வந்து மற்ற எல்லாத்துக்கும் ஹேண்டில் ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த நம்ம பண்ணோம்ல கபோர்டு இதுக்கெல்லாம் வந்து நான் பேப்பர் பைப் வந்து வச்சு பார்த்தா அது நல்லாவே இல்லை. ஆனால் நான் கோல்டன் கலர் பீட் வச்சுருந்தேன். 2 ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி அதே தான் நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறோம். இதே மாதிரி தான் நான் இன்னொரு கபோர்டுக்கு ஒட்டிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம கேஸ் வைக்கிறதுன்னு சொல்லி பிங்க் கலர் ரெடி பண்ணோம்ல அதுலேயும் இதே மாதிரி பீட் தான் நான் ஒட்டிக்க போகிறேன். இதோ பாருங்கள், இதுக்கும் அதே பீட் தான். அதே 2 ஜாயிண்டாக இருக்கும் கோல்டன் கலர் பீட் குட்டியாக இருக்கும். அதை எடுத்து நம்ம ஒட்ட வச்சுட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்கு ஹேண்டில் ரெடி பண்ணணும்ல இந்த மாதிரியும் கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு அகலமாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு
அந்த சோப் டப்பாவோடது தான் அதுவும். இந்த மாதிரி மடக்கி ஒட்டிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆக ஒட்டுறதுக்கு கொஞ்சம் அப்படியே பிடிச்சிட்டே இருங்க. ஒட்டியாச்சு, மேலத்துக்கு ஒட்டியாச்சு. சூப்பராக இருக்குது ஃப்ரிட்ஜு. இதுவும் நல்லா காஞ்சிருச்சு. இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த திங்ஸ். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.